இந்த பொண்ணையும் அவருடைய பாய் ஃப்ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து ஒரு கப்பலுடைய கயிறுல கட்டிட்டு அப்படியே அந்த கப்பலை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பயங்கர ஸ்பீடா போறானுங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த கயிறோட சேர்ந்து அப்படியே அந்த கப்பலோட இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணுவானுங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஷார்க் இருக்கும், அதுங்களை பிடிக்கிறதுக்காக இவங்களை இரையா பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல வேற கடல்ல நிறைய ஷார்ப்பான செடிகள்லாம் இருக்குது. அதனால அந்த நபர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அவருடைய பாடியை கீழ் பக்கமா திருப்பிக்கிறாரு. அந்த முற்கெல்லாம் அவருடைய உடம்புல கிழிச்சு இப்ப அவருக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. ரத்த வாட வந்த உடனே நிறைய ஷார்க் அவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு ஷார்க் அவங்களை கடிச்சு சாப்பிட்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எப்படி தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு இப்ப மேல் பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த வில்ல என்ன பண்றானா இந்த இடத்துல ஷார்க் இங்க இல்ல, ஷார்க் இருக்கிற இடத்துக்கு ஷிப் திருப்புன்னு சொல்றான். அதனால இப்ப ஷிப் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் தண்ணி கடியில நீந்தி போய் அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாறையில அந்த கயிறு அப்படியே சுத்தி டைட்டா கட்டி விட்டுறாங்க. இப்ப அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஷார்க் தான் மாட்டிச்சு போலன்னு சொல்லிட்டு பயங்கர டைட்டா அந்த கயிறு பிடிச்சி இழுக்குறாங்க. அதனால அந்த கயிறை அறுத்துக்கிட்டு இடையில ஷார்க்க பிடிக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு இரும்பு பொருள் வந்து அப்படியே அவன் மேலேயே அடிச்சு ஒருத்த மட்டும் தண்ணிக்குள்ளே விழுந்துறான். அவன் விழுந்ததை பார்த்த ஷார்க் எல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா உடனே மேல வந்து அவன் அப்படியே கடிச்சு சாகடிக்கவே செஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நீந்தி மேல வந்துடுறாங்க. அதை பார்த்த வில்ல என்ன பண்றானா கப்பலை அவனே ஓட்டிக்கிட்டு வேகமா வந்து அவங்க மேல மோத வரான். அவன் கிட்ட வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் தண்ணி கடியில நீந்தி போய் தப்பிச்சிடுறாங்க. இப்பவே மேல போனா அவன் நம்மள சாகடிச்சிடுவான்னு சொல்லிட்டு தண்ணி கடியில போய் அங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அங்க இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் மேல வரதுனால ஷார்க் அவங்களை கடிச்சு சாப்பிட்டு நினைச்சிட்டு வில்லனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். கடைசியில இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கழிச்சு மேல வந்து அவங்களுடைய போட் எடுத்துக்கிட்டு இப்படி அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க.